வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் லாஸ்ட்டு சொல்கிறேன். மறக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த தப்பை பண்ணாமல் இருக்க முடியும். டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் ஆன் ஆகும். இந்த பேஜ் ஆனோன்னா ரிஜிஸ்டர் நம்பர் போட்டுக்கோங்க. டேட்டு, மந்த்து, இயர் மூணுமே போட்டுட்டு கேப்சா பிழை இல்லாமல் கரெக்டாக போட்டுக்கோங்க. கரெக்டாக போட்டோன்னே லாக்இன் கொடுத்தீங்கன்னா எந்த பேஜ் வரும்னு காமிக்கிறேன் பாருங்கள். லாக்இன் பண்ணோன்னே இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் சிட்டி இன்டிமேஷன் உங்களுக்கு வரலைன்னா இந்த பேஜ் தான் வரும். அப்போ சிட்டி இன்டிமேஷன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். எந்த இடத்துல இருக்குன்னு இந்த சென்னைன்னு இருக்குது பாருங்கள், அது இல்லை. இந்த ஆள்னு இருக்கா, அந்த ஆள்னு இருக்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது அது உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கும். அதில் சிட்டி இன்டிமேஷன் மட்டும் கொடுக்கும். அந்த சிட்டி இன்டிமேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஏரியான்னு பார்க்கலாம். 4 நாளைக்கு முன்னாடி தான் கால் லெட்டர்னுமே வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உண்டாகும். இந்த பேஜில் கால் லெட்டர் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணோன்னே கால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிரும். எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் சிட்டி இன்டிமேஷனே வரும். அதுக்கு நம்ம அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி தான் எந்த இடத்துல எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் டிக்கெட்டு அந்த இதே ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.